அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயிரினங்கள் மீது அன்பு காட்டுதல். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முன்காலத்தில் ஒரு மனிதர் பாதையிலே நடந்து கொண்டே இருக்கின்றார். அப்போது பாதை நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. உடனே அவர் அருகில் இருந்த ஒரு கிணற்றுக்குள் இறங்கி தாகத்தை தணித்து விட்டு மேலே வருகின்றார். வந்து பார்க்கின்றார், ஒரு நாய் தன்னுடைய தாகத்தின் காரணமாக ஈர மண்ணை தன் நாவினால் தடவி கொண்டிருக்கின்றன. அப்போது அந்த மனிதர் எண்ணுகிறார், நமக்கு ஏற்பட்டதை போன்றுதானே அந்த நாய்க்கும் தண்ணீர் தாகம் ஏற்பட்டிருக்கும் என்று எண்ணி அவர் மீண்டும் அந்த கிணற்றுக்குள் இறங்கி தான் அணிந்திருந்த கால் உறையை கழற்றி தண்ணீரை நிரப்பிக் கொண்டு மேலே வந்து அந்த நாய்க்கு பொழிந்து கொடுக்கின்றார். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அவருடைய செயலை அங்கீகரித்து கொண்டான், இந்த செயலின் காரணமாக அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறிய போது அருகில் இருந்த நபி தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மிருகங்களுக்கு நன்மை செய்வதன் மூலமாக கூட நமக்கு நன்மை கிடைக்குமா என்று கேட்கின்ற நேரத்தில், நீங்கள் ஒவ்வொரு உயிரினத்தின் மீதும் கருணை காட்டுவதன் மூலமாக அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அனைவர் மீதும் கருணை காட்டுவோம், அல்லாஹ்வுடைய அன்பையும் கருணையும் பெறுவோம்.